இன்றைக்கு அங்கே அழகாக சூரிய பகவான் பக்கவாட்டத்தில் வந்து அங்கிருந்து எப்படி தன்னுடைய ஒளியால் பகவானை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகவானுடைய மேலும் சில லீலைகளை இன்றைக்கும் பார்ப்போம். பாண்டிச்சேரியில் அந்த 80களில் ஒரு மகாநாடு நடந்தது. நினைக்கிறேன் 87 88 இருக்கலாம். ஸ்ரீ ராஜமாணிக்க நாடார் அவர்கள், அவரும் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம், அப்பொழுது அவர் பின்னால் அவர் வைஸ் சான்சலர் ஆனார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு. அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், மனித வளங்கள், அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கு மனித வளங்கள் என்ற தலைப்பில் ஒரு மகாநாடு கூட்டினார்கள் பாண்டிச்சேரியில். அதில் பகவான் ஸ்ரீ யோகி ராம் சரத்குமார் அவர்களே தலைப்பாக அமைந்தார்கள். பகவான் அவர்களை சொன்னார், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களை அங்கு பேசுவதற்கு அழைக்க வேண்டும் என்று. அவர்கள் சென்று அழைத்தார்கள். ஜஸ்டிஸ் அவர்களுக்கு அப்பொழுது பகவானை பற்றிய ஒன்றும் அதிகமாக தெரிந்திருக்கவில்லை. கடைசியில் அவர் ஒத்துக்கொண்டார். அப்பொழுது ஹோம் மினிஸ்டராக இருந்த ஒய்பி சவான் அவர்கள் அந்த விழாவிற்கு தலைமையேற்று, அந்த மகாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்துவதாக இருந்தது. அவர் வருவதற்கும் ஆசைப்பட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த மகாநாடு நடப்பதற்கு 2 நாள் முன்பு கூட நான் வருகிறேன், நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மிஸ்டர் சவான். ஆனால் இங்கு பகவான் அவரால் வருவதற்கு வர முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் 2 நாட்கள் முன்பு கூட அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக வரப்போகிறேன் என்று. அதன் பிறகு ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள், டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் அப்பொழுது ஹைகோர்ட் ஜஸ்டிஸாக இருந்தார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தார். அவரையும் சென்று இவர்கள் அந்த மகாநாட்டில் பங்கேற்றுக் கொள்ளும்படி வரவேற்றார்கள். அழைப்பிதழ் கொடுத்தார்களாம். அவர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருவதாக இருந்தார். வேறொரு காரணத்திற்காக அவருக்கு அழைப்பு வந்தவுடன் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவர்கள் எல்லோரும் பரிச்சயம். அதனால் அவர் அழைத்த போது அவர், எனக்கு யோகிஜியை பற்றி ஒன்றும் தெரியாது, அவருடைய ஆன்மீக பணியை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டாராம். அழைப்பிதழை வாங்கி வைத்துக் கொண்டார், ஆனால் மறுத்துவிட்டார். முதல் நாளே அவர் வந்துவிட்டார் சென்னைக்கு. அவர் பாண்டிச்சேரியில் பங்கேற்க முடியாது என்று சொல்லியும் விட்டார். ஆனால் மறுநாள் காலை, அதாவது மகாநாடு நடக்கவிருக்கும் அந்த நாள் காலையில் இருந்து அவருக்குள் ஒரு உந்துதல், அவரால் தவிர்க்க முடியாத அளவுக்கு நாம் அங்கே போக வேண்டும், நாம் அங்கே போக வேண்டும் என்ற ஒரு நினைப்பு தீவிரமாக ஆக அந்த அழைப்பிதழை தேடி எடுத்துக்கொண்டாராம் கையில். அதன் பிறகு நேராக மகாநாட்டிற்கே வந்துவிட்டார். திரு சவான் அவர்களை அன்றைக்கு முதல் நாள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு கன்சல்டேஷனுக்காக அவரை மறுநாள் வர சொல்லிவிட்டார். ஆக பகவான் கூறியபடி திரு
YB சவான் அவர்களால் அந்த மாநாட்டிற்கு வர முடியவில்லை. பகவான் அதற்கு முன்னாடியே சொல்லிவிட்டார் அல்லவா. அப்பொழுது பகவான் சொன்னாராம், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களை தலைமை தாங்க கூப்பிட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அன்றைக்கு அந்த மகாநாட்டில் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள் அந்த வெல்கம் அட்ரஸ் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அது முடிந்து அவருடைய பேச்சு ஆரம்பித்திருக்கிறது. அவர் பேசிக்கொண்டிருந்தார், ஜஸ்டிஸ் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அந்த இடத்தில் வந்து சேர்ந்தார். பிறகு பகவானுடைய லீலை அருளன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? வர மறுத்த டாக்டர் ஆனந்த் அவர்கள், ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் இங்கிருந்து ஒரு நோட்டு அனுப்புகிறாராம் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களுக்கு, தானும் பேச விழைவதாக. சுவாமி எப்படி எல்லோரையும் மாட்டி படைக்கிறார் பாருங்கள். வரவிருப்பவர்களை வரமாட்டார் என்று சொன்னார், வரமாட்டேன் என்று சொன்னவர்களை எல்லாம் வரவழைத்து அதில் பேசவும் அவர் விரும்பினார். உடனே டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமும் அளிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் சொன்னார்களாம், நான் வரவேண்டாம், இவரை பற்றி நமக்கு என்ன தெரியும், என்ன பேசுவதற்கு இருக்கு என்று மறுத்துவிட்டேன். ஆனால் அவருடைய சக்தி என்னை ஆட்கொண்டது. என்னை மீறி எனக்குள்ளே ஒரு பெரிய உந்துதல், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது, இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று எனக்குள்ளே அது தீவிரமாகி என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டது. அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை என்னை அறியாமலேயே நான் உணர்ந்து கொண்டேன். அவரை பற்றி பேசுவதற்கு விழைந்து அவர் ஒரு பெரிய சேஜ், பெரிய ஞானி என்று என் மனம் ஒப்புக்கொள்கிறது என்று அறிவித்தாராம் அவருடைய பேச்சு. பிறகு டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் பகவானுடைய தரிசனத்திற்காக நம்முடைய ஆசிரமத்தில் பகவான் இருக்கும் பொழுது வந்தார்கள். அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் சொன்னார், முதலில் பகவானை ஒரு பெரிய பில்லர் ஆஃப் ஃபயர், நம்முடைய அருணாச்சல மலையை நாம் தீமலை என்றல்லவா சொல்கிறோம். திருவண்ணாமலை ஒரு பக்கம் என்றாலும் அது தீமலைதான், நெருப்பாய் நின்ற தூண் தானே அது, ஒரு பெரிய நெருப்பு தூண். அப்படித்தான் முதலில் அவருக்கு காட்சி அளித்தாராம். டாக்டர் ஆனந்த் அப்படியே அசந்து விட்டார். அவரை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தார் சிறிது தூரத்தில். அதன் பிறகு சிறிது சிறிதாக அந்த ஒளி வடிவம் நம்முடைய பகவானின் உருவமாகி அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். பின்னால் இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஆனார். பகவான் அதை சொல்லியும் விட்டாருங்க. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆனந்த் ஆன பிறகுதான் இங்கு வந்து பகவானை தரிசனம் செய்தார் நம்முடைய ஆசிரமத்தில். நம்முடைய பகவான் யார் என்பதை காட்டிக் கொடுத்து விட்டார் அல்லவா. தி ஹியூஜ் காலம் ஆஃப் ஃபயர், அப்படித்தானே சிவபெருமான் திருவண்ணாமலையில் காட்சியளித்தார். அந்த காட்சியை டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் பார்த்தார்களாம். அது மட்டுமல்ல, 2000 அந்த தீபம் சமயம் எப்பொழுதும் வெளியே வந்து உட்காரும் பகவான், அந்த தீப சமயத்தில் அவருக்காக ஒரு மேடை போட்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு மலை அமைக்கப்பட்டு வருகிறது. பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு அந்த இடத்தில் அருணாச்சல மலையை நம்முடைய சரவணன் அவர்கள் ஆசிரம ஊழியர் அங்கு அமைத்து அதற்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு மேடை இருக்கும், அதில் தான் பகவான் வந்து உட்கார்ந்தார். ஆனால் 2000 வருடம் பகவான் வெளியே வரவே இல்லை. நானும் விஜயலட்சுமி அம்மாவும் இந்த குடிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். பகவான் எதிரே பகவானுடைய மூர்த்திக்கு அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார். 5:50 ஆகிவிட்டது, 5:55 ஆகிவிட்டது. எனக்கு சற்று பரபரப்பு. நான் பகவானிடம் மெல்லச் சென்று, பகவான், இன்னும் ஒரு 5 நிமிடம்தான் இருக்கிறது வெளியே மலை உச்சியில் விளக்கு ஏற்றுவதற்கு, தாங்கள் வெளியே வரவில்லையா என்று கேட்டேன். வெளியே வேறு எல்லோரும்
உள்ளே வருவதற்கு பயந்து அங்கிருந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், பாருங்கள் பகவான், அவர்கள் எல்லோரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் பேசாமலேயே இருந்தார், ஒன்றும் பேசவில்லை. நான் வந்து உட்கார்ந்து விட்டேன். மறுபடியும் 2 நிமிடம் கழித்து எழுந்து போய் 5:57 இருக்கும். பகவான், இப்பொழுது 5:57 ஆகிவிட்டது என்று சொல்லி நிறுத்தினேன். போய் உட்காருவோம் தேவகி என்று சொல்லிவிட்டார். போவோம், போய் உட்காருவோம் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு 58, 59, 59க்கு மறுபடியும் பகவானை பார்த்தேன். அவர் முகத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. சரியாக 6 மணிக்கு வெளியே எல்லோரும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று பெரிதாக சத்தமிட்டு கோஷமிட்டார்கள். பகவான் அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டார். பிறகு எங்களை பார்த்து சொன்னார். நான் சொன்னேன், பகவான் அங்கே வெளியே ஏற்றிவிட்டார்கள், எல்லோரும் மலை சுற்ற கிளம்பி விட்டார்கள் என்று சொன்னேன். உடனே பகவான் என்னை பார்த்து புன்னகைத்தபடி, நீங்கள் இருவரும் மலை சுற்றலாம், இதோ இந்த பிச்சைக்காரனை சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் இருவரும் பகவானை 3 முறை சுற்றி வலம் வந்து பிறகு அவருக்கு நமஸ்காரம் செய்தோம். எங்களை அவர் ஆசீர்வதித்தார். அன்றைக்கு அவர் தான் அந்த தீமலை, தான் அந்த தீப ஒளி, தானே சிவபெருமான். அவரை ஒரு முறை சுற்றி வந்தால் போதும், அந்த பெரிய அருணாச்சலேஸ்வர் மலையை சுற்றி வந்ததற்கு சமானம் என்று காட்டிக் கொடுத்தார். இதேபோல் சில காட்சிகள் வெவ்வேறு சமயங்களில் நடந்தவையும், இந்த கிளிம்சஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, சில காட்சிகள் பகவானுடைய பல பரிமாணங்களை எடுத்துக்காட்டும் சில காட்சிகளை நாம் பார்ப்போம். திரு புரொஃபசர் பி.வி. கருணாகரன் அவர்கள் சொல்கிறார், எப்படி பகவானிடமிருந்து சில சைகைகளில் தான் பெரிய விஷயங்களை கற்றுக்கொண்டதை எழுதியுள்ளார். அவருக்கு பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தார். மாதம் பகவானுக்கு நாங்கள் சப்பாத்தி செய்வதற்கு அவர் கோதுமையை நன்கு காய வைத்து அதை மாவாக செய்து கொண்டு வந்து தருவார். அதை பகவான் ஏற்றுக்கொண்டு அந்த பழைய முதல் மாதம் கொண்டு வந்த மாவில் மீதி இருப்பதை பிரசாதமாக அவருக்கு அளித்து விடுவார். அப்பொழுது பகவான் பிரதான் மந்திருக்கு வெளியே தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. அந்த இடத்தில் நாற்காலி போட்டுக்கொண்டு தன்னை வந்து பார்க்கும் சிலருக்கு மட்டுமே அந்த இன்டர்வியூ என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த க்ளோஸ் தரிசனம் கொடுப்பார். அந்த மாதிரி அவர் பி.வி. கருணாகரன் அந்த முறை தன்னுடைய கோதுமை மாவை ஆஃபரிங்கை எடுத்து வந்திருந்தார். பகவான் அவரை பார்த்து பக்கத்தில் இருந்த நாற்காலியை சுட்டி காட்டி, உட்காருங்கள் இங்கே என்றார். நாம் எல்லோருக்கும் ஒரு வழக்கம் உண்டல்லவா, நமஸ்காரம் பண்ணிவிட்டுத்தான் அதன் பிறகு செய்வோம். அவரும் அந்த கோதுமை மாவை அந்த நாற்காலியில் வைத்துவிட்டு நமஸ்கரித்தார். பகவான் ரொம்ப முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு, நான் உங்களை உட்காரச் சொன்னேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அதட்டினாராம். அவர் நடுங்கிவிட்டார். பிறகு அவசரமாக அதை எடுத்துக்கொண்டு இந்த கோதுமை மாவை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு அந்த நாற்காலில் உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரம் முகத்தை சற்று ஸ்டர்னாக கிரிம்மாக வைத்து கொண்டிருந்த பகவான் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாஃப்டாக ஆகி அந்த ஆஃபரிங்கை கடைசியில் அவர் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது இவருக்கு தோன்றியதான், I want you to sit there, this beggar wants you to sit there, not that நமஸ்கார். அதில் அவர் கற்றுக்கொண்டார்,
நாம் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன வழக்கமாக செய்கிறோமோ அதிலேயே ஈடுபட்டு விடுகிறோம். பகவானிடம் வந்தவுடன் நாம் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அவர் சொல்வதை அவரை சொல்றபடி நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஒரு பயபக்தியோடு இருந்தால் மட்டுமே நாம் அந்த மாதிரியான ஒரு அலர்ட்னஸோடு இருக்க முடியும். அவர் சொல்வதை கவனத்தோடு அவர் சொல்கிறபடியே செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன் சொன்னார். என்னிடம் பகவான் சொல்லி கொண்டிருப்பார், தேவ்கி பக்தி மட்டும் போதாது, பயபக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒழுக்கத்தோடு குருதேவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தையை நாம் மீறாமல் நடந்து கொள்வோம். இந்த ஒரு படிப்பினையை எனக்கு அது தந்தது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு முறை 2 நண்பர்களே, ஒரு கப்பிள், ஒரு தம்பதியரை அவர் கூட்டி வந்திருந்தார். அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தை அவர்கள் பேசி முடித்த பிறகு இவர் சட்டென்று தன்னுடைய ஆஃபரிங்கை அதை நீட்டினாராம். சுவாமி, உங்களுக்கு நான் இந்த கோதுமை மாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்று. பகவான் ஒரு கத்தினாராம். Who asked you to bring it? Take it away. உன்னை யார் எடுத்து வர சொன்னார்கள்? அதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லிவிட்டாராம். அப்பொழுது இவரும் பயந்து நடுங்கிவிட்டார். நாம் என்ன செய்து விட்டோம்? அப்பொழுதுதான் அவருக்கு அந்த தவறு தெரிந்தது. பகவானிடம் இதை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி, சரி இந்த பிச்சைக்காரர் எடுத்துக்கொள்வார் என்று சொன்ன பிறகுதான் அவர் அதை கொடுத்திருக்க வேண்டும். அந்த அவர்கள் அந்த முதல் ப்ராப்ளத்தை முடித்த உடனேயே இவராகவே எழுந்து இந்த ஆஃபரிங் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வைத்தார் அல்லவா, எந்த முன் அறிவிப்பும் இன்றி. அது பகவானுக்கு பிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் பகவான் என்ன ஒரு பணியை மேற்கொண்டிருந்தாரோ அந்த பணிக்கு அது இடைஞ்சலாக ஆகியிருக்க வேண்டும். இல்லையென்றால் பகவான் அப்படி உறக்க சொல்லியிருக்க மாட்டார், சற்று கடுமையாக சொல்லியிருக்க மாட்டார். ஒரு நிமிஷமும் பகவானுடைய ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அசைவும் அந்த தந்தையின் பிரபஞ்ச பணியில் அல்லவா ஈடுபட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவரை மீறி நாம் சற்று அசைந்தாலும் சரி, அது அவருடைய பணிக்கு ஊறு விளைவிக்கும். சன்னதி தெரு வீடுகளில் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசைவதற்கு கூட பயப்படுவோம். நான் சற்று சத்தமாக மூச்சு விடுவதற்கு பயந்த காலங்கள் உண்டு. ஏனென்றால் அடுத்த நிமிஷம் அவருடைய ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கும் அவருடைய கவனம் ஒரு நிமிஷம் நாம் திருப்பினாலும் அந்த பணிக்கு ஒரு பெரிய இடையூறு ஆகிவிடும். அப்பொழுது ப்ரொஃபஸர் கருணாகரன் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறைப்படி நான் செய்ய தவறிவிட்டேன். அதை அவர் சுட்டி காட்டினார். நான் பயந்து போய் மனதிற்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதன் பிறகு பகவான் முன்னை போல் சமாதானமாகி அவரை கூப்பிட்டு இந்த பிச்சைக்காரனிடம் கொடுக்கலாம் என்று சொன்னார். ஏனென்றால் அவருடைய இது பழைய மாவை கொடுத்து புதிய மாவை வாங்குவார். அதுதான் வழக்கம். அந்த வழக்கத்தை மீறி நாம் எது செய்தாலும் அவருடைய பணிக்கு அது இடைஞ்சலாக ஆகிவிடும் என்று உணர்ந்து கொண்டேன் என்று கூறுகிறார். பகவான் ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது மாதம் அவர் கொண்டு வருவது வழக்கம். பகவான் அதை எடுத்துக்கொண்டு பழசை கொடுப்பது வழக்கம். அந்த முறை பகவான் ரமணா கிளினிக்கில் இருந்தார். இவர் அந்த கோதுமை மாவை அவருடைய ஆஃபரிங்கை எடுத்துக்கொண்டு அந்த கிளினிக்கு சென்ற பொழுது அங்கிருந்து அவருடைய பகவானுக்கு அணுக்கு தொண்டராக இருந்த ஒரு பக்தர் சொன்னார், இப்பொழுது பகவான் அதை உபயோகித்துக் கொள்ள முடியாது, அதை நீங்கள் வைத்திருங்கள், பகவான் அங்கு ஆசிரமம் திரும்பி வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று. உடனே அதை அவர் அப்படியே பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டு அதற்காக காத்திருந்தார். பகவான் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த பிறகு அந்த
தன்னுடைய அந்த காணிக்கை மாவை எடுத்து சென்றார். அப்பொழுது பகவான் கேட்டாராம், இப்பொழுது இந்த பிச்சைக்காரன் இங்கு இல்லாத பொழுதும் இந்த இடைப்பட்ட காலத்திற்கு உரியதா இது என்று கேட்டு சந்தோஷப்பட்டாராம். அதாவது சுவாமி அங்கே இருக்கிறார் என்று அவர் அதை தயாரிக்காமலோ அல்லது கொடுக்காமலோ விடவில்லை. விடாமல் அதை எடுத்துக்கொண்டு கிளினிக்கு வந்தார், கேட்டார், பிறகு அதை வைத்துக்கொண்டு காத்திருந்தார். இது பகவானுடைய பணிக்கு மிகவும் முக்கியம், தொடர்ச்சி. பகவான் ஆரம்ப காலங்களில் நிர்வாகம் கைமாறிய பொழுது அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட பிறகு இந்த ஆசிரம பிரதான் மந்திர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கட்டிடம் ஆரம்பிக்கும் நேரத்தில் பகவான் சொன்னார், ஒரு நாள் கூட கேப் விழக்கூடாது, ஒவ்வொரு நாளும் இந்த வேலை நடக்க வேண்டும், ஒரு நாள் கூட தவற விட்டு விடாதீர்கள், இதில் கவனமாய் இருங்கள், என்னுடைய தந்தையின் பணிக்கு இது மிகவும் முக்கியம் என்று தினம் தினம் அந்த கட்டிட வேலை நடக்கிறதா என்று கேட்டு கேட்டு வந்து பார்த்து மேல் பார்வை பார்த்து செல்வார். அந்த எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்கு ஒரு நாள் கூட அந்த பிரேக் விடக்கூடாது, அந்த தொடர்ச்சி மிகவும் முக்கியம் அவருடைய தந்தையின் பணிக்கு என்று சொல்வார். இதனால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ப்ரொஃபஸர் கருணாகரன் தொடர்ந்து அதை அவர் இல்லாத போது கூட அதை எடுத்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் பகவான். அவரிடம் அப்பேற்பட்ட ஒரு அன்பு, அந்த கடுமைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அன்பு நிறைந்திருக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டேன் என்று சொன்னார். அதை பல விதங்களில் பகவான் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். சில சமயம் அவருடைய முகம் மாறும் பொழுது நம்முடைய மனம் வாடிவிடும். நாம் செய்த தவறால் தான் அவர் முகம் வாடும், அவர் முகம் மாறும், உடனே நம் மனம் மிகவும் வாடிவிடும். இன்னும் ஒரு சிறிய நிகழ்ச்சியோடு முடித்துக் கொள்வோம். இது இன்னொரு காட்சி. சிவகாசியிலிருந்து பல அன்பர்கள் வருவார்கள் பகவானை தரிசனம் செய்வதற்கு. அவர்கள் எல்லோருமே கார் வைத்திருப்பவர்கள். ஆனால் பகவான் அவர்களிடம் சொல்லிவிட்டாராம், அந்த சமயங்களில், அதாவது 80களில் எல்லோரும் பஸ்ஸில் தான் வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலர் அவரவர் மனைவிகளை விட்டுவிட்டு தனித்தனியே வந்து நண்பர்களோடு இல்லை தனியே வந்து சென்று விடுவார்களாம். பகவானுக்கு அது அவ்வளவு இஷ்டமில்லை. ஒரு முறை ஸ்ரீ ஞானகிரி கணேசன் அவர்கள் பகவான் சொன்னதினால் பஸ்ஸில் ஏறி தனியே வந்து சென்றார். வந்து பகவானை தரிசித்தார். உடனே பகவான் கேட்டார், உங்கள் மனைவி பானுமதி எங்கே என்று. அவர்களை விட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன் என்று இவர் சொன்னவுடன், அந்த மாதிரி செய்கிறீர்களா கணேசன், இப்பொழுதே சிவகாசி போய் அவரையும் அழைத்து வருவோம் என்று சொல்லி ஒரு வாடிய மாலையை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு, இந்த மாலையோடு தான் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், திரும்பி சென்று உங்கள் மனைவியை அழைத்து வர வேண்டும், இன்னொரு நிபந்தனை, இன்னொரு கண்டிஷன், இந்த போகும் வழியில் எல்லாம் பானுமதி சமேத ஞானகிரி கணேசா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். பாருங்கள் பகவான் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஒன்றாய் வர வேண்டும் என்பதை அவர் மறக்க முடியாதபடி, வாழ்நாளில் மறக்க முடியாதபடி வலியுறுத்தி விட்டார். ஸ்ரீ ஞானகிரி கணேசன் அவர்களும் அந்த வாடிய மாலையோடையே அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வீட்டிற்கு போய் அவரை அழைத்து வந்தாராம். திருவண்ணாமலை எங்கே, சிவகாசி எங்கே, அதிலும் பஸ்ஸில் வர வேண்டும் என்றுதான் அவர்களுக்கெல்லாம் உத்தரவு. இதெல்லாம் ஒருவித தபஸ். பகவான் சொல்வார், அவர்
இங்கு பிரதான் மந்திரில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நிறைய பேர் வெளியே காத்திருப்பார்கள். சில சமயம் வெயில் கொளுத்தும். அவர்கள் அந்த வெயிலில் நிற்பதை பார்த்து நான் மெல்ல அருகே சென்று சொல்வேன், பகவான் பாவம் பகவான், அவர்கள் எல்லாம் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் பகவான் என்று மெல்ல சொல்வேன். அப்பொழுது என்னை பார்த்து சொல்வார், தேவ்கி, let them do some tapas தேவ்கி. அப்பொழுது நாம் பகவானை தரிசனம் செய்வதற்காகவும் எந்த ஒரு மகாத்மாவை தரிசனம் செய்வதற்காகவும் போகும் பொழுது அங்கு என்ன சூழ்நிலை உருவாகிறதோ நிலவுகிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் தபஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மாஸ்டர், ஒரு பகவான், ஒரு மகாத்மா கோர தபஸ் செய்து அந்த இறை சக்தியை பெற்றிருக்கிறார். அந்த இறை சக்தியை, விலை மதிப்பில்லாத அந்த இறை சக்தியை நமக்கு ஒரு மிகவும் மலிவாக தருகிறார். நாம் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிய உடனேயே, அவரை பார்த்த உடனேயே, அவருடைய சன்னதியில் நாம் நுழைந்த உடனேயே நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர் அந்த இறை சக்திக்கு எப்பேற்பட்ட ஒரு கடும் தவம் செய்தாரோ தெரியாது, ஆனால் அதை எடுத்து நமக்கு மிகவும் மலிவாக கொடுத்து, அதனுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த இடத்தில் பகவான் எனக்கு அதை உணர்த்தினார். அவரிடம் வந்து அந்த அருள் சக்தியை பெறுவதற்கு நாம் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சுவாமி அடையாளம் காட்டினார். ஆக இவையெல்லாம் நமக்கு பகவானை பற்றிய இந்த பரிமாணங்களின் விசேஷத்தை காட்டுகின்றன. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு மதுரையிலிருந்து திரு பாண்டியன் அவர்களும் அவருடைய மனைவி ராணி அவர்களும் வந்திருந்தார்கள். அப்பொழுது ராணி அழுது கொண்டே சொன்னார்கள். ஒரு ஆனந்த கண்ணீரோடு சொன்னார்கள், அம்மா, எனக்கு ஒரு அதிசய அனுபவம் ஏற்பட்டது. இந்த காலை வேளையில் நீங்கள் பாடும்போது நானும் கூட பாடிக்கொண்டே இருப்பேன். அப்பொழுது இந்த சூரிய ஒளி சுவாமியின் மேல் விழ ஆரம்பிக்கும். திடும் என்று பார்த்தால் பகவானுடைய மொத்த உருவமும் தக தக தகவென்று பொன்னொளியாய் இருந்தது. அப்படியே தங்க கலரில் ஒரு தங்க விக்கிரகம் என்று சொல்லும்படியான அளவில் பகவான் அப்படி மின்னிக் கொண்டிருந்தார். நான் கண்களை கசக்கி பார்த்தேன். அப்படியும் அவர் ஒரு தங்க மேனியாகத்தான் தெரிந்தார். முழு உருவம் தலையிலிருந்து கால் வரை தகதகவென்று தங்கமாய் மிளிரினார். பிறகு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு போட்டு பார்த்தேன். அப்பொழுதும் அதே தங்க நிற மேனி அப்படி ஒளிர்ந்தார். உடனே எனக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம், என்ன ஆகிவிட்டது நமக்கு என்று ஓடிப்போய் பாண்டியன் அவர்களை எழுப்பினேன். அவரும் வந்து பார்த்துவிட்டு, என்னது இது சுவாமி இப்படி தங்கமாய் தகதகவென்று ஜொலிக்கிறாரே என்று கூறினார். அம்மா என்று சொல்லி அவர்களால் அந்த அனுபவத்தை தாங்க முடியவில்லை. ஆனந்தமாய் அழுதார்கள். திரும்ப திரும்ப சொல்லி, அம்மா அப்படி ஒரு காட்சி கிடைத்ததம்மா, எனக்கு அப்படி ஒரு காட்சி. இந்த தங்க நிற ஒளியானது மிக உயர்ந்த சக்தியை குறிக்கும். எந்த இடத்தில் அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது மிகவும் மிகவும் சக்தியோடு, உயர்ந்த சக்தியோடு இருக்கும் நேரத்தில் அந்த எமிஷன் என்று சொல்வார்கள், ரேடியேஷன் என்று, அதனுடைய கலர் தங்கமயமாகிவிடும். இதை இப்பொழுது ராணி பார்த்திருக்கிறார்கள். இந்த காட்சி பலருக்கும் கிட்டியிருக்கிறது. திலகவதி அம்மா அவர்கள் கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள். அவர் பகவானுடைய பாதம் தொட்டு எழுந்தவுடன் அவருக்கு அப்படி ஒரு காட்சி கிடைத்தது என்று. இங்கு இருப்பவர்களுக்கும் அவ்வப்பொழுது அந்த மாதிரியான காட்சி கிடைக்கும். ஏன் சில சமயம் இந்த பிரதான் மந்திர் என்று சொல்லப்படும் இந்த பெரிய ஹால், மந்திர் அல்லவா, கோவில் அல்லவா, கோவிலின் கூடம் அல்லவா அது, அங்கே காலை வேளையில் நுழைந்து பார்க்கும் பொழுது
அப்படி அந்த முழு கூடமும் ஒளிரும். தக தகவென்று பொன்னிறமாய் ஒளிர்வதை காண அப்பேற்பட்ட சக்தி இந்த இடத்தில் இருக்கிறது. யார் என்ன மனதில் நினைத்து கொண்டாலும் அவர்கள் பகவான் அதை உடனே நிறைவேற்றி விடுவார். அந்த மாதிரியானது ஒரு சக்தி. சில நாட்களாக நாம் 2-3 நாட்களாக என்று சொல்ல வேண்டும், ஸ்ரீ கணேசன் அவர்களுடைய அனுபவங்களை அற்புதமாய் அவர் எழுதியிருக்கிறார். அதில் சிலவற்றை பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு நாம் இன்னும் 2-3 பார்த்து அவருடைய அனுபவங்களை அனுபவித்து முடிப்போம். இந்த நிகழ்ச்சியானது எல்லோருக்கும் தெரியும், நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்தில் இதை சொல்வது மிகவும் பொருந்தும் என்பதால் மறுபடியும் அதை நாம் வாழ்ந்து அனுபவிப்போம். ஒரு அனுபவம் மற்றவருடைய அனுபவம் நாம் சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுதும் அந்த இடத்தில் இருப்பது போல் நமக்கு தோன்றும். அதை நாமும் அனுபவிக்க தோன்றும். ஒரு முறை ஒரு அம்மா பிச்சைக்காரி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு தோற்றம். அந்த பிச்சைக்கார அம்மா என்பவர் பகவானிடம் வந்தார். பகவானுடைய கண்களில் அப்படி ஒரு வாஞ்சை. அம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி, நான் சேலத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மகன் கோவிந்தசாமிக்கு திருமணம் ஆக வேண்டும். தாங்கள் அதற்கு அருள் செய்ய வேண்டும். பகவான் கேட்டார், உனக்கு எத்தனை மகன்கள்? 6 மகன்கள் சுவாமி. கோவிந்தசாமி 6வது மகன். 5 மகன்களுக்கும் கல்யாணமாகி அவரவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இவனுக்கு 36 வயது ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் ஆகவே இல்லை. திருமணம் கூடி வரவில்லை சுவாமி. அம்மா, நீ யாருடன் வசிக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்களாம், சுவாமி, நான் வீதிகளில் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன், யார் கூட வசிக்கவில்லை. அங்கு ஒரு மண்டபம் இருக்கிறது, இரவில் அந்த மண்டபத்தில் சென்று தங்குகிறேன். பகவானுக்கு எப்படி இருந்திருக்கும்? பகவானுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டு அவள் இந்த பதில் சொன்னால் தானே நமக்கெல்லாம் தெரியும். பகவான் சொன்னார், ஏனும்மா, 5 மகன்கள் திருமணமாகி இருக்கிறார்களே. இல்லை சுவாமி, அவர்கள் எல்லோரும் என்னை துரத்தி விட்டார்கள். அவர்களும் அவர்கள் மனைவிமார்களும் சேர்ந்து என்னை துரத்தி விட்டார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து இருப்பது அவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை சுவாமி. அதனால் நான் வீதிக்கு வந்து விட்டேன். ஏனம்மா, கோவிந்தசாமியோடு நீ இருக்கலாமே. இல்லை சுவாமி, கோவிந்தசாமிக்கும் என்னை பிடிக்கவில்லை. ஆனாலும் எப்படி சுவாமி, அவனுக்கு திருமணம் ஆக வேண்டாமா? 36 வயதாகிவிட்டது. அவன் திருமணமாகி சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி. பகவான் சொன்னார், அம்மா, நீங்கள் ஏதாவது கடவுளை கும்பிடுவது உண்டா? சாமி, கடவுள்னா என்னன்னே தெரியாது சாமி எனக்கு. சரியம்மா, நீ தங்கியிருக்கும் மண்டபம் இருக்கிறது அல்லவா, அதில் தூண்கள் இருக்கின்றன. அந்த தூணில் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய சிற்பம் இருக்கும் அல்லவா? ஆமா சாமி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு சாமி. நீ அதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வைத்து எண்ணெய் போட்டு திரி போட்டு ஒரு 36 நாட்களுக்கு ஏற்றிவா. அப்பொழுது வேண்டிக்கொள், உன் மகனுக்கு திருமணமாக வேண்டும் என்று. உன் மகனுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும், கவலை வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது பகவான் கேட்டாரா, அம்மா, நீ என்ன செய்வாய்? நீ வீதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ எண்ணெய்க்கு திரிக்கலாம், என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த அம்மா சொல்கிறார்களாம், சுவாமி, நான் இன்னும் கொஞ்சம் கூட பிச்சை எடுத்து எப்படியாவது எண்ணெயும் திரியும் வாங்கி விடுவேன் சுவாமி. நான் 36 நாட்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி நான் வழிபடுகிறேன். கோவிந்த சுவாமிக்கு ஒரு நல்லபடியாக கல்யாணமாகி அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுவாமி. துரத்திவிட்ட மகன்களுக்கும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதல்லவா தாயுள்ளம். உடனே பகவான் கேட்டார், சரியம்மா, இப்பொழுது நீ எங்கு போகிறாய்? நான் சேலம் போக வேண்டும் சுவாமி, உடனடியாக சேலம் போகிறேன்.
இன்றைக்கு சாயந்தரமே அந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்து விடுகிறேன் சுவாமி. சரி, நீ ஊருக்கு போவதற்கு உனக்கு பணம் இருக்கிறதா? இல்லை சுவாமி, கொஞ்சம் இருக்கிறது, அது போராது. ஆனால் இங்கு உள்ள பஸ் ஸ்டாண்டில் போய் கொஞ்சம் பிச்சை எடுத்து வாங்கி நான் சென்று விடுவேன். உடனே பகவான் தன்னுடைய குர்தா பாக்கெட்டில் கையை விட்டு கொஞ்சம் பணம் எடுத்தார். அம்மா, இதை வைத்துக்கொள் பஸ்ஸுக்கு என்றார். வேண்டாம் சுவாமி, உங்களிடம் பணம் வாங்குவதா? வேண்டவே வேண்டாம் சுவாமி, நான் பிச்சை எடுத்து இந்த பஸ்ஸில் ஏறி சென்று விடுவேன். அதே போல் அங்கு விளக்கும் 36 நாட்கள் ஏற்றி விடுவேன் சுவாமி, எனக்கு நீங்கள் இது அருள் செய்ததே போதும் என்று சொல்லி கையை கூப்பி நமஸ்கரித்து விட்டு வேகமாக சென்றாளாம். இப்பொழுது பகவான் சொல்கிறார், கணேஷா, பார்த்தாயா, இதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம். என்று ஆனந்தமாய் சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு அன்பு! இந்த அன்புதான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இதை எதற்காக சொல்கிறேன்? நாம் மீண்டும் மீண்டும் இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பு நமக்கு உள்ளத்தில் வந்தால்தான் அந்த தூய்மை. அவள் வீதியில் பிச்சை எடுத்து வாழலாம், குளிப்பதற்கூட வாய்ப்பில்லாமல் அழுக்காக இருக்கலாம். ஆனால் உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது! நாம் எப்பேற்பட்ட ஒரு படிப்பினை இதில் இருக்கிறது. யார் என்னை நம்ம என்ன சொன்னாலும் அவர்களுக்கு நாம் நல்லதை அல்லவா நினைக்க வேண்டும், அவர்கள் சந்தோஷத்திற்காக அல்லவா நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பகவான் ஒரு முறை சாதுரங்கராஜன் வந்திருந்த பொழுது அவரிடம் சொன்னார். அவர் சிலர் எப்படி தூற்றி எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் சொல்லும் பொழுது பகவான் சொன்னார், ரங்கராஜன், do not give abuse for abuse, but strengthen your cause என்று சொன்னார். அதாவது, யாரேனும் உன்னை தூற்றினால் நீ உடனே அவர்களை தூற்றி எழுதாதே. தூற்றுபவர்களுக்கு நாம் தூற்றுவதையை திரும்ப கொடுக்கக்கூடாது. அதற்கு அவர்கள் தூற்றுவது எதனால் தூற்றுகிறார்கள் என்று கண்டுபிடித்து நம்முடைய காரணங்களை, நம்முடைய தர்மத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி, அதாவது யார் தூற்றினாலும் அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை தான் வழங்க வேண்டும், தூற்றக்கூடாது. பகவானை ஒருமுறை எல்லோரும் அடித்து போட்ட போது ஓடி வந்த சிலர், அடித்து போட்டவர்களை நாங்கள் அடித்து போட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது பகவான் சொன்னார், அவர்கள் வந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே போகிறார்கள், அவர்கள் காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள், நாம் அப்பாவின் காரியத்தை செய்வோம் என்று சொன்னவர் அல்லவா. இதன் பிறகு திரு கணேசன் அவர்கள் எழுதுகிறார், சுவாமி மிகவும் கஷ்டப்பட்டு கோர தபஸ் பண்ணி அதனால் சம்பாதித்த இறை சக்தியை எல்லோருக்கும் ஒரு குறைந்த விலைக்கு எடுத்துக் கொடுத்தார் என்று சொல்கிறார். மிகவும் ஈஸியாக, மிகவும் சுலபமாக மற்றவர்களுக்கு வாரி வழங்கினார். அதனால் பலருக்கு அந்த அருளின் மதிப்பு தெரியாமல் போய்விட்டது. அவர் அவ்வளவு, எல்லா மகாத்மாக்களுமே கோர தபஸ் செய்திருப்பார்கள், கஷ்டப்பட்டுதான் இறைவனோடு ஒன்றியிருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் நாம் செல்லும் பொழுது நமக்கு கையை தூக்கி ஆசீர்வதித்து மிக எளிமையாக, மிக எளிதாக நமக்கு அந்த இறை சக்தியை வழங்கிவிடுகிறார்கள். இதை நாம் தெரிந்து கொண்டு அதை கொண்டாடி அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அண்ணா சொல்கிறார், கணேசனா சொல்கிறார், அவருடைய 23வது வயதில் அவர் ஆசிரமத்திற்கு, ரமணாசிரமத்தில் நுழைந்தாராம். பணியில் ஈடுபட ஆரம்பித்தாராம். அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததும் பகவான் யோகிராம் சுரத்குமார் தான். அவருடைய அந்த ரமணாசிரம சேவை முடியும் சமயத்திலும் நம் பகவான் சென்று அவரை ஆனந்த ரமணா என்று சொல்லப்படும் இன்றைக்கு அவர் வசிக்கும் அந்த தோட்ட வீடில் அவரை அமர்த்தினார் என்று கூறுகிறார். அவர் நுழைந்த அன்றைக்கே திரு டி.கே. சுந்தரேஷையர் என்ற ரமண பக்தர், அவர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தார்.
கணேசன்னாவை பார்த்து, கணேஷா, அதோ பார், ஒருவர் இருக்கிறார், பிச்சைக்காரர் தோட்டத்தோடு ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே எங்கே, அவரை சென்று நமஸ்கரித்து வா என்று சொன்னார். இவர் நினைத்தாராம், இது என்ன தலையெல்லாம் கலைந்து பரட்டை தலையாக இருக்கிறார், அழுக்கு உடையோடு இருக்கிறார், இவரை போய் நம்மை நமஸ்காரம் செய்கிறாரே, இவரை பார்த்தால் பைத்தியம் போல் அல்லவா தோன்றுகிறது என்று நினைத்தாராம். எந்த பைத்தியம் அவருக்கு பிடித்திருக்கிறது என்று தெரியாமல் இவரை போய் நமஸ்காரம் செய்ய சொல்கிறாரே என்று நினைத்தாராம். ஆனாலும் சுந்தரேசையர் சொல்வதை தட்டாமல் இவர் சென்று நமஸ்கரித்தாராம். அதன் பிறகு சுந்தரேசையர் சொன்னாராம், அவருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு, அவர் பசியோடு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த காலத்தில் ரமணாசிரமத்தினுடைய சமையல் அறையில் அதிக உணவு கிடையாது. இவர் உடனே சென்று அங்கு தேடி ஏதோ சிறிது உணவை திரட்டி கொண்டு வந்து நம் சுவாமியிடம் கொடுத்தார். பின்னால் சுவாமி அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாரா, 3 நாட்களாக நான் சாப்பிடவில்லை, மிகவும் பசியோடு இருந்தேன். திரு டி.கே. சுந்தரேஷ் ஐயர் பெரிய ஞானி, அவரை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றாலும் அவரை உன்னை என்னிடம் அனுப்பினார், எனக்கு உணவு கொடுக்க செய்தார் என்று மிகவும் ஸ்லாகித்து பேசுவாராம். அதே போல் அவருடைய பணிகளில் எத்தனையோ சங்கடங்கள், மிக மிக பெரிய துன்பங்கள் நேர்ந்த பொழுது ஒரு முறை நேற்று நாம் பார்த்தோம், ஒரு பிரிண்டிங் மெஷின் ஒன்றை வாங்குவதற்கு திருவண்ணாமலையிலேயே ஒருவர் ஒரு பிரிண்டிங் மெஷினை வாங்குவதற்கு ஒரு கேரண்டி சிக்னேச்சர் ஒன்றை கணேசன்னா போட்டுவிட்டார். ஏனென்றால் ரமணாசிரம புஸ்தகங்கள் எல்லாம் நாம் திருவண்ணாமலையிலேயே பிரிண்ட் செய்யலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு, அதன் பிறகு அவருக்கு நஷ்டத்தில் ஓடி அந்த பணத்தை அவர் கட்ட முடியாமல் போன போது அந்த மொத்த பொறுப்பும் கணேசன்னாவுடைய தலையில் விழுந்த போது அவர் திகைத்து போனார். எப்படி இத்தனை லட்சங்களை நாம் ஈடுகட்டுவது என்று தெரியவில்லை. பலரும் பலவிதமாக தூற்ற ஆரம்பித்தார்கள். நினைத்து பாருங்கள், எவ்வளவோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. யாருக்கோ பாவம் என்று ஒரு கையெழுத்து போட போய் அதனால் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்வது என்றால், அதுவும் மற்றவர்கள் தூற்றவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? மிகவும் நொந்து போனார். உயிர் வாழ்க்கையே அவருக்கு அனாவசியமாக தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த நிலையில் அனுராதா அம்மா அவர்களை அழைத்து கொண்டு சன்னதி தெரு வீட்டிற்கு சென்றார்கள். பகவானிடம் அனுராதா அம்மா தான் சொன்னார்கள், சுவாமி, அவரால் இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் துடிக்கிறார், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்கிறார் சுவாமி. உடனே பகவான் சொன்னாராம், இது எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இது ஒரு பெரிய படிப்பினை. கணேஷா, ரமண பகவான் நமக்கு இதையா சொல்லிக் கொடுத்தார்? உடம்பை அழிக்கவா சொல்லிக் கொடுத்தார்? அவர் என்ன சொன்னார்? எண்ணங்களுக்கெல்லாம் ஆரம்பம் எது என்று கண்டுபிடி. மனம் என்பது என்ன? எண்ணங்களின் குவியல் தானே. இந்த எண்ணங்கள் எங்கே உதிக்கிறது என்று கண்டுபிடித்து அதன் பின்னால் போய் இந்த எண்ணங்களை விடுப்பதற்கல்லவா, இந்த மைண்டை அல்லவா அவர் அழிக்க சொன்னார். மனோநாசம் அல்லவா சொன்னார், உடம்பின் நாசத்தையா சொன்னார்? அவர் மனதை அல்லவா அழிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உடம்பு உனக்கு என்ன பண்ணிட்டு கணேஷா? இத்தனை வருடம் உனக்கு எத்தனை உண்மையாக இது சேவை செய்திருக்கிறது. இந்த உடம்பை அழிப்பதற்கு எதற்கு எண்ணம்? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மனம்தானே. இந்த மனத்தை அல்லவா அழிக்க வேண்டும் என்று நமக்கு ரமண பகவான் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று கேட்டாராம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய உண்மையை எவ்வளவு எளிதாக உரிய தருணத்தில் சொல்லி அதை மாற்றுகிறார் பகவான். வாழ்க்கையில் 30 வயதுக்குள்ளாகவே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராமல் இருக்காது யாருக்கும். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு துன்பத்தை கொண்டு மனதில்
இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று தோன்றும் அளவுக்குத்தான் வாழ்க்கை நம்மை செல்லும். ஏனென்றால் நம்முடைய மனம் இறைவனை நாட வேண்டும். இறைவனை நாடுவது ஒன்றுதான் வாழ்க்கையின் லட்சியம். அதிலிருந்து பிறண்டு போகிறவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வரும். இவருக்கு அதனால் வரவில்லை, ரமணாசிரமத்தில் செய்த சேவையில் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டு நேர்ந்தது, ஏதோ ஒரு காரணத்தினால். ஆனால் பகவான் மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார், துன்பத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் உடலை அழிப்பதால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய மனத்தை தான் அழிக்க வேண்டும். நம்முடைய மனம்தான் நமக்கு எதிரி. அந்த மனம்தான் எல்லாவற்றையும், நமக்கு அது நண்பனாகவும் இருக்கலாம், விரோதியாகவும் ஆகலாம். அதனால் அதை ஒதுக்கி அதை அழிப்பதுதான் முக்கியம் என்பதை சுட்டி காட்டுகிறார். இப்படி அதன் பிறகு பகவான் அவரை காசிக்கு ஒரு வருஷம் அனுப்புகிறார். மெல்ல மெல்ல அவருக்கு இந்த ரமணாசிரம சேவையிலிருந்து பிரித்து அதற்குள் அவருடைய மூத்த சகோதரர் வந்துவிட்டார் பொறுப்பை ஏற்பதற்கு. ஆக அவரை கொண்டு போய் ஆனந்த ரமணாவில் உட்கார வைத்து, இனி பகவானுடைய டீச்சிங்ஸை, உபதேசங்களை நாம் பயிற்சி செய்வது ஒன்றுதான் வாழ்க்கை என்று வலியுறுத்தினார். கணேசனா மிக அழகாக இதெல்லாம் பற்றி எழுதுகிறார். எப்படி அவருடைய வாழ்க்கையை யோகிராம் சுரத்குமார் ஷேப் பண்ணி, மோல்டு பண்ணி அவரை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்தார் என்பதை மிக அழகாக எழுதியுள்ளார். இவையெல்லாம் நமக்கும் படிப்பினை. இப்படி பல விதங்களில் நமக்கு கணேசனா எழுதியிருப்பதால் இதெல்லாம் தெரிகிறது. எத்தனையோ பேர் பகவானிடம் சென்று எத்தனையோ வித அனுபவங்களை பெற்று தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில் இன்னும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அதை எடுத்து எழுதினால் மட்டுமே, எடுத்து சொன்னால் மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் பகவான் அவருடைய தந்தையின் பணியை எப்படி ஆற்றி வந்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவான் ஏதோ நம்மிடையே இருக்கிறார். அதே அருளை இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் அல்லவா, நாம் இந்த உடம்பு அல்ல, இந்த மனமும் அல்ல. உடம்பு தானாகவே போய்விடும் ஒரு நாள். ஆனால் இந்த மனம் ஒரு பெரிய வியாதி போல் நம்மை பிடித்துக்கொண்டே இருக்கும். மனோ நாசம்தான் இறைவனோடு ஐக்கியமாகும். இந்த பகவானிடம் நாம் இன்று வேண்டிக் கொள்வோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். பயத்தை அழித்து, வியாதியை தடுத்து நிறுத்தி, ஏதேனும் ஒரு மருந்தில் புகுந்து இந்த கிருமியை முற்றிலும் அழிக்க வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு தர வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் நாங்கள் இந்த உடம்பு அல்ல, நாங்கள் இந்த மனமும் அல்ல. எந்த மனம் சதா நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறதோ, ஏனென்றால் மாதாஜி கிருஷ்ணாபாய் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், வெளியே நீ எப்பொழுதும் பெருந்தன்மையையே பார்த்து கொண்டிருந்தார். எல்லோரும் நல்லவர்கள் 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 என்று நினைத்து நல்லதையே நீ பார்த்து கொண்டிருந்தார். அந்த நல்லது உன் மனதில் இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல் வெளியே எல்லோரும் கெட்டவர்கள், மோசமானவர்கள், இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று நீ பார்த்தாயானால் நீ தெரிந்து கொள், அந்த கெட்டத்தனம் உன் மனதில் இருக்கிறது. நம் உலகமானது நம்முடைய மனதினுடைய பிரதிபலிப்பு தான். நம் மனம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நமக்கு உலகம் தெரியும். சிகப்பு கண்ணாடி அணிந்து கொண்டால் எல்லாம் சிகப்பாக தெரியும், பச்சை கண்ணாடி அணிந்து கொண்டால் எல்லாம் பச்சையாக தெரியும். கண்ணாடியே அணிந்து கொள்ளாவிடில் இருப்பது இருப்பதுபடி தெரியும். இந்த கண்ணாடி தான் மாயை. மாயை வழியே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதினுடைய சுபாவங்கள் எல்லாம் வெளியே தென்படும். ஆக பகவானிடம் வேண்டிக் கொள்வோம், எப்பொழுதும் தங்களுடைய ஸ்மரணையோடு தங்களுடைய லீலைகளை பற்றி படித்தும் நினைத்தும் பேசிக்கொண்டும் தங்கள் கையில் ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும்.
இதற்கு தாங்கள் பேரருள் செய்ய வேண்டும். இரண்டு காட்சிகளை பார்ப்போம். அவருடைய பேரருள் எப்படி வேலை செய்திருக்கிறது என்று பார்ப்போம். தெவிட்டாத ஆனந்தம் அவருடைய லீலைகளை கேட்பது, அதை மற்றவர்களுக்கு சொல்வது, அதை அனுபவித்து அந்த நேரத்தில் அதை நாம் வாழ்வது ஒவ்வொரு க்ஷணம். திரு ராஜதங்கம் சென்னை இங்கு வருவார். அவருடைய மனைவியோடு, அவருடைய பெண்ணோடு வருவார். அடிக்கடி வருவார். மிகவும் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருப்பார். நான் நினைத்துக் கொள்வேன், எப்பொழுது பார்த்தாலும் அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும் அவருடைய முகத்தில். மிகவும் உற்சாகமாக இருப்பார். மிகவும் பிரியத்துடன் வந்து பேசுவார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சியை பற்றி சொன்னார். அவர் பாத பூஜை செய்ய வந்திருந்தார். ஒரு முறை இங்கு பலமுறை வந்திருக்கிறார், பலமுறை பாத பூஜை செய்திருக்கிறார். அந்த சமயம் அவருடன் அவர் தாய் தந்தை, என்னுடைய அம்மா அப்பா என்று மிக மிக பிரியமாக ஆத்மார்த்தமாய் கூறும் இருவரும் வந்திருந்தார்கள். ஒரு தம்பதிகள் வந்திருந்தார்கள். இவர்கள்தான் என்னுடைய அம்மா, இவர்கள்தான் என்னுடைய அப்பா என்று கூறினார். அப்பொழுது அது 10வது காட்டேஜ். பாத பூஜை முடிந்து இந்த பாதங்களை நாங்கள் அந்த இடத்தில் வைத்த பிறகு அங்கு உட்கார்ந்து அவர்களை பற்றி சொல்லும்படி கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், அது தவிர அவர் அதை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார், சிறு வயதிலேயே தாய் போய்விட்டதால் அந்த தாய்க்காக இவர் மனம் ஏங்குமா. இந்த குழந்தை ராஜதங்கம் தாயின் அன்பு அரவணைப்பு இல்லாமல் ஏங்கி ஏங்கி அழுவாராம். மிகவும் சங்கடமான நிலையில் தாயினுடைய கல்லறைக்கு பக்கத்தில் சென்று படுத்துக் கொள்வாராம். அவருடைய தந்தையார் மறுமணம் செய்து கொண்டு இவரை கவனிக்காமல் விட்டுவிடுகிறார். தந்தையும் இல்லாமல், தாயும் இல்லாமல், தந்தை இருந்தும் இல்லாமல், தாயும் இல்லாமல் மிகவும் ஏக்கத்திலேயே வளர்கிறது இந்த குழந்தை. தாயின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருந்தார். 31 வயது ஆகிவிட்டது அவருக்கு. அந்த சமயத்தில் திருமணம் ஆகி ஒரு குழந்தை, பெண் குழந்தை லட்சுமி பிரபா, 3 வயது. ஒரு முறை அவர்கள் காணிமடம் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு பகவானுடைய படம் கிடைத்ததாம். அந்த படத்தை அவருடைய மனைவி வாங்கி கொண்டு வந்தார்களாம். அதன் பிறகு அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, இவரை சென்று பார்க்க வேண்டும் என்று. பிறகு அவர் தன் மனைவியை அழைத்து கொண்டு, இந்த 3 வயது குழந்தையையும் அழைத்து கொண்டு சன்னதி தெரு வீட்டுக்கு வருகிறார். காலை 8 மணி முதல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், அங்கிருந்தவர்கள், சுவாமியே கூப்பிட்டால்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று. அதனால் சுவாமி வந்து கூப்பிடுவார் என்று நினைத்து கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தாராம். 9 மணி, 10 மணி, 11 மணி, யாரோ உள்ளே சென்றார்கள், வெளியே வந்தார்கள். இவர் கூப்பிடுவதற்காக காத்து கொண்டிருந்தார். இது ஒரு தவம். நாம் பகவானை காண்பது ஒரு அருள். அவருடைய ஆசீர்வாதங்களை நேர்முகமாய் பெற்றுக்கொள்வது ஒரு அருள். அவரை காண வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம் அல்லவா, அது பேரருள், அது ஒரு தபஸ். சுவாமி அடிக்கடி சொல்வார், அவர்கள் காண வருபவர்கள் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று. அவர் கோர தபஸ் செய்து அல்லவா இந்த இறை சக்தியை பெற்றார். அந்த இறை சக்தி நாம் அடைவதற்கு ஒரு சிறிதளவாவது தவம் செய்ய வேண்டும் அல்லவா. அந்த தவம் செய்தோமானால் அந்த அருளை நாம் தேக்கிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் அதனுடைய அருமையை நம்மால் முழுதும் உணர முடியாது. அந்த பக்குவத்திற்கு அந்த தவம் தேவை. அவர் நின்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி ஆகிவிட்டது மத்தியானம். கையில் வாழைப்பழம் வாங்கி கொண்டு
சுவாமிக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 1 மணிக்கு வந்து யாரோ சொல்லிவிட்டார்கள், காலை தரிசனம் முடிந்து விட்டது, எல்லோரும் போய்விட்டு 3 மணிக்கு வரலாம் என்று சொன்னார்களாம். இவர் அங்கேயே சற்று தள்ளி உட்கார்ந்து விட்டார் ஒரு ஓரமாய். அந்த குழந்தைக்கு கையில் கொண்டு இருந்த பாலை கொடுத்தார்கள். ஒரு 3 மணி அளவில் பகவானே வெளியே வந்தாராம். பகவானுக்கு தெரியாததே கிடையாது, தனக்கு வீட்டிற்கு வெளியே யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன், அவரை பல பரிமாணங்களில் பார்த்திருக்கிறேன். அலாஸ்காவில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது என்று தெரியும், அர்ஜென்டினாவில் என்ன நடக்கிறது என்று தெரியும். நாம் கையில் இருக்கும் டார்ச்சை, ரொம்ப இருண்ட இடத்தில் ஒரு டார்ச்சை எடுத்துக்கொண்டு போய் அதன் ஒளியை எதன் மீது செலுத்தினாலும் அங்கு இருக்கும் பொருள் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறதல்லவா. அந்த மாதிரி அவர்களுடைய மனதை எதன் மேல் வைக்கிறார்களோ அதை பற்றிய அத்தனை உண்மைகளும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். சுவாமிக்கு தெரியாமல் இல்லை, ராஜ தங்கத்தை எதற்காகவோ அப்படி காத்திருக்க வைத்தார். அந்த தவம் அவருக்கு தேவையாய் இருந்திருக்கும், அந்த தவத்தினால் பெரும் பலன் கிட்டியிருக்கும், அவருடைய மனத்திற்கு ஒரு பக்குவத்தையும் கொடுத்திருப்பார். பிறகு பகவானே எழுந்து வெளியே வந்து இப்படி சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அதன் பிறகு உள்ளே சென்று விட்டு இந்த மதியம் கூட்டத்தில் இந்த குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை உள்ளே அனுப்பிட்டு இவர்களைத்தான் முதலில் கூப்பிடுகிறார். பகவான் இவர்கள் அளித்த வாழைப்பழத்தை ஏற்றுக்கொண்டார், குழந்தையை நன்கு ஆசீர்வதித்தார், இவர்களை நன்கு ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அந்த காத்திருந்த நேரம், பகவானை நினைத்து ஏங்கிய நேரம், பிறகு பகவானுடைய தரிசனம், இவருடைய காணிக்கை அவரை ஏற்றுக்கொண்டது, அவருடைய ஆசீர்வாதம், பகவானுடைய உருவம், அவருடைய கண்கள், அவருடைய கோலம் எல்லாம் அவர் மனதில் ஆழ பதிந்து விட்டது. அதன் பிறகு ராஜதங்கத்தின் பகவான் ஆகிவிட்டார். அவர் என் பகவான் என் பகவான் என்று அவர் கொண்டாட ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். அவருடைய கிராமத்தில் அவருக்கு எவ்வளவோ பெரிய இடமெல்லாம் இருந்தாலும் சென்னையில் வந்த பொழுது மிகுந்த ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தார், வாடகை வீட்டில். ஆனால் அதன் பிறகு பல பல முன்னேற்றங்கள் வந்து ஒரு புது வீடு கட்டிவிட்டார். அதற்கு கிரகப்பிரவேசமும் குறித்து விட்டார். அதற்கு தன்னுடைய தந்தை வர வேண்டும் என்று சென்று அவரை கூப்பிட்டாரா. அவர் தந்தை போ போ என்று சொல்லிவிட்டார். இவர் மனதில் ஒரு ஏக்கம் அல்லவா, சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு தாய் வேண்டும், எனக்கு ஒரு தந்தை வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் விஸ்வரூபம் எடுத்தது. இவர் பகவானிடம் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார். நாமும் சொல்லி சொல்லி எனக்கு ஒரு தாயை கொடுங்கள், எனக்கு ஒரு தந்தையை கொடுங்கள், எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு தாயும் தந்தையும் வர வேண்டும், எனக்கு ஒரு தாயும் தந்தையும் வர வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். பகவான் தான் அவருக்கு தாய் தந்தை என்றாலும் பௌதீகமான ஒரு அன்பிற்கு மனம் ஏங்கும் அல்லவா. அந்த மாதிரி அவர் வேண்டிக் கொண்ட பிறகு அவர் யாரையாவது இந்த கிரகப்பிரவேசத்திற்கு அழைக்க வேண்டும் என்று அவர் சென்று கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு தாய் தந்தை கிடைக்க வேண்டும், அந்த மாதிரி நான் ஒருவரை கூப்பிட வேண்டும், அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டே போனவர். அவருடைய வேலை காரணமாக பல பேர்களை அவர் சந்திப்பது வழக்கமாகும். அதில் ஒருவர் நுங்கம்பாக்கம் திருமூர்த்தி தெருவில் வசித்த திரு ரகுநாதன். அந்த திரு ரகுநாதனும் அவருடைய மனைவியாரும் பரமாச்சாரியாளுக்கு மிகவும் பக்தர்கள், மிகவும் ஆச்சாரமான குடும்பம், பிராமண குடும்பம், மிகவும் ஆச்சாரமானவர்கள். ஆனால் இவருக்கு அந்த ரகுநாதனை பார்த்த உடனே ஏதோ ஒரு உள்ளுணர்வு,
இவர்தான் என் தந்தை, இவர்தான் என் தந்தை என்று அவருக்கு தோன்றியதாம். உடனே அவர்கள் வீட்டுக்கு சென்று திரு ரகுநாதனை தாங்கள் வர வேண்டும், என்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு தாங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன், சரிப்பா நான் பார்க்கிறேன் என்று அவர் சொன்னவுடன் இவர் சொன்னாராம், நீங்கள் அப்பா எனக்கு, ஆனால் எனக்கு அம்மாவும் வர வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் புரிந்து கொண்டார். சரி, என்னுடைய மனைவியை போய் கேட்கிறேன் என்று. அவர்கள் யோசித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு யோசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கலாம். அதன் பிறகு அவர் சிறிது நேரத்தில் சொன்னாராம், இதெல்லாம் பகவானுடைய அருளின் முந்துதலில் தான் அவர் திரு ரகுநாதன் வீட்டிற்கு சென்றார். அவரை அப்பா என்று அவருடைய உள்ளுணர்வு உணர்த்தியது. இந்த அருள் அவரை போய் அப்பா என்று அழைத்து தாங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வர வேண்டும் என்று கூப்பிட வைத்தது. பிறகு எனக்கு அம்மாவும் வர வேண்டும் என்று சொல்ல வைத்தது. அங்கே அந்த ஆச்சாரமாக இருந்த அந்த மாமியார் சிறிது நேரம் யோசித்து விட்டார். சரி, அன்றைய தினம் இவர் குறிப்பிட்டிருந்த அந்த கிரகப்பிரவேச தினத்தில் நாங்கள் கல்கத்தா செல்ல வேண்டியிருக்கிறது, விமான நிலையத்துக்கு போவதற்கு முன்பு உங்கள் வீட்டிற்கு வந்து செல்கிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு அன்றைக்கு பெரும் மழை பெய்துதான். இன்றைக்கு சென்னையில் பெய்வது போல் பெருமழை. அவர்கள் இருவரும், இவருடைய அன்பு அவர்களை ஆட்கொண்டது, பகவானுடைய அருள் அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் இருவரும் விமான நிலையம் போகும் வழியில் அந்த பெருமழையில் காரை நிறுத்தி இவர்கள் வீட்டிற்குள்ளே சென்றார்கள். அங்கு போன உடனே அவர்கள் கேட்டார்களாம், என்னது கிரகப்பிரவேசம் என்று சொல்கிறீர்கள், கணபதி ஹோமம் இல்லையா என்று கேட்டார்களாம். ராஜதங்கம் சொன்னாராம், எனக்கு பகவான் தான் எல்லாம், பகவானுடைய நாமம் தான் எல்லாம், அவருடைய அருள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவரை கூப்பிட்டு விளக்கேற்ற வைக்க வேண்டும் என்று நினைத்தாராம். அவர் திரு ரகுநாதன் அவர்கள் உள்ளே நுழையும் பொழுதே அங்கு வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு 10 ரூபாய் தானம் செய்தார். இவர் இப்படி சொன்னவுடன் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதன் பிறகு, சரி உங்கள் பகவான் யார், அப்படிப்பட்ட பகவான் யார், கணபதி ஹோமம் கூட வேண்டாம், எனக்கு பகவானுடைய அருள் இருக்கிறது, என்னுடைய பகவான் போதும் என்று சொல்ல வைக்க வந்த பகவான் யார் என்று இருவரும் உள்ளே நுழைந்து கேட்டார்களாம். அங்கே போனால் பகவானுடைய படம் இருந்தது. அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அடடா, விஸ்ரீ சுவாமி என்று சொல்கிறார்களே, இவர்தான் உங்கள் பகவானா, நாங்கள் இவரை சென்று வணங்கி இருக்கிறோம், இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று அகமகிழ்ந்தார்கள். இந்த பகவானுடைய உருவம் அவர்கள் மனதை முற்றிலும் மாற்றிவிட்டது. அவருடைய ராஜதங்கத்தின் பிரியத்திற்கு, அன்பிற்கு கட்டுப்பட்டு வந்தவர்கள் இப்படி ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. அது மட்டுமல்ல, திரு ரகுநாதன் சொன்னாராம், ராஜதங்கம் பார்த்தாயா, எப்படி நம் இருவரையும் உன் பகவான் இணைத்து விட்டார் பார்த்தாயா என்று கேட்டார். அதன் பிறகு அவர் வேண்டிக் கொண்டாராம், ராஜதங்கம் நீங்கள் வந்து விளக்கேற்ற வேண்டும், அம்மா நீங்கள் வந்து விளக்கேற்ற வேண்டும் என்று. அப்பொழுது அவர் மறுபடியும் யோசித்தாராம், ரகுநாதனுடைய மனைவியார். ஏனென்றால் அது ராகு காலம், கிரகப்பிரவேச தினத்தன்று ராகு காலத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்று கேட்டால் ஆச்சாரம் அனுஷ்டிக்கும் அந்த பிராமண தம்பதிகள் யோசிக்க மாட்டார்களா? அவர் மிகவும் தயங்கினாராம். அப்பொழுது ராஜதங்கம் சொன்னாராம், அம்மா இது பகவானுடைய அருள் நிரம்பிய இடம், இதில் எந்த காலத்திற்கும் கோளுக்கும் காலத்திற்கும் பங்கே இல்லை, எதுவுமே செய்யாது, என்னுடைய பகவானுடைய அருள் இருக்கிறது. தாங்கள் ஏனென்றால் அவர்கள் சற்று அவசரப்பட்டார்கள், விமானத்தை பிடிக்க வேண்டும் அல்லவா, விட்டுவிடக்கூடாது, இல்லை நீங்கள் ஏற்றுவிட்டு செல்லுங்கள் அம்மா, ராகு காலம் என்று பார்க்காதீர்கள் என்று சொன்னவுடன் அவர் உடனே இசைந்து விட்டாராம். அருளின்றி இது எப்படி நடக்கும்? அது மட்டுமல்ல, அந்த வீட்டில் விளக்கேற்றி வைத்தார்கள். பிறகு அவர்கள் பால் காய்ச்சும் வரை இருந்து, பாலை அவர்கள் முதலில் சாப்பிட்டு பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பிறகு அவர்கள் முதலில் பாலை அருந்துவிட்டு
பிறகு அவர்களை ஆசீர்வதித்து விட்டு, ராஜதங்கம் அவர் மனைவி குழந்தைகளை ஆசீர்வதித்து விட்டு அவர்கள் சென்றார்கள். அன்று முதல் அவர் சொல்கிறார், இவர்களே என்னுடைய தாயும் தந்தையுமாக இருந்து அவ்வளவு ஒரு அன்பை காட்டுகிறார்கள். என் மனம் நிறைவுற்றது. நான் பகவானிடம் கேட்டது போல் எனக்கு ஒரு தாயும் தந்தையும் கிடைத்து விட்டார்கள். அம்மா அப்பா என்று அவர்களை வாயார கூப்பிடுகிறேன். அவர்களுடைய அன்பை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ராகு காலத்தில் தான் அவர் விளக்கேற்றினார். ஆனால் இன்று வரை நாங்கள் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை பகவான் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் இன்னொரு காட்சிக்கு செல்வோம். இது மிகவும் வித்தியாசமான காட்சி. இதே அருள், பகவானுடைய அருள் அங்கே எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நான் பெயரை எல்லாம் மாற்றிவிட்டேன். பெயர் சொல்வதற்கு தேவையில்லை. நாம் ஏதேனும் ஒரு பெயரை வைத்துக் கொள்ளலாம். அவரை நாம் வெங்கட்ராமன் என்று சொல்லலாம். அவருடைய மனைவியை கௌசல்யா என்று சொல்லுவோம். இவர்கள் இருவரும் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தார்கள். 4 வருடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் இந்தியாவிற்கு வருவார்கள். திரு வெங்கட்ராமனுடைய தாயும் தந்தையும் சென்னையில் இருந்தார்கள். இவர்கள் அங்கு வந்து 1 மாதம் தங்குவார்களாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக வெங்கட்ராமனுடைய தாயும் தந்தையை மிகவும் இவர்களை அலட்சியமாகவும் இழிவாகவும் நடத்துவார்கள். அவரையும் சரி, அவருடைய மனைவியும் சரி. அவருடைய மனைவி அங்கு வந்து அந்த 1 மாதத்தில் எத்தனை வேலை செய்தாலும் அதில் ஏதேனும் குத்தம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்களாம். இவரையும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். இது அவர்களுக்கு நாளடைவில் ஒரு பெரிய டார்ச்சராக, ஒரு துன்புறுத்தலாக மாறிவிட்டது. இதனால் அவர்கள் அந்த ஒரு லீவுக்கு, விடுமுறைக்காக இந்தியா வந்து தாய் தந்தையை அன்போடு பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வருவது கடைசியில் ஒரு துன்பமாகவே மாறிவிட்டது. இதிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு முறை வந்த பொழுது இவர்களை வெளியே போகவிட மாட்டார்கள். எந்த ஒரு கோவிலுக்கோ இல்லை இன்னொரு இடத்திற்கோ சென்னையிலிருந்து அவர்கள் எங்கும் செல்ல முடியாதான். இவர் அவருடைய தாய் தந்தையை கேட்டால் அவர்கள் போகக்கூடாது என்று உத்தரவிட்டு விடுவார்களாம். இப்படி அவர்கள் பல விதங்களில் இந்த துன்புறுத்தலை அனுபவித்து வந்தார்கள். அவர்களால் தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுது ஒரு நாள், முதல் நாள் மிக பெரியதாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துவிடவே இவருக்கு வெங்கட்ராமன் மனதில் ஆழ பதிந்து விட்டது. இனி பெற்றோர்கள் என்ற பெயரில் இவர்கள் செய்யும் இந்த துன்புறுத்தலை இனி தாங்கிக் கொண்டிருப்பது வேண்டாம். நாம் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்ற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். அன்று இரவு முழுதும் தூங்கவே இல்லை. மறுநாள் அவர் தன்னுடைய மனைவிடம் சொன்னார், நம்முடைய சூட்கேஸை எல்லாம் பேக் செய்து கொள், நாம் வேறு எங்காவது சென்று விடலாம் என்று சொல்லி முதல் முறையாக அவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் அம்மா அப்பாவிடம் கேட்டு கேட்டு செய்வதுதான் வழக்கம். அதனால் அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டே இருந்தவர் அன்றைக்கு எல்லாவற்றையும் தாண்டும் அளவுக்கு தள்ளப்பட்டார். உடனே மறுநாள் காலை சூட்கேஸை எல்லாம் பேக் செய்து கொண்டு அவர் தைரியமாக கிளம்பிவிட்டார் அங்கிருந்து. ஆனால் அவர் சொல்கிறார், நான் எங்கு செல்லப் போகிறேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது. அந்த சூட்கேஸ் எல்லாம் கீழே 2வது மாடியில் இருந்தார்கள் இவர்கள். அங்கிருந்து எல்லாவற்றையும் கீழே இறக்கினார்கள். ஒரு டாக்ஸியை கொண்டு வர சொன்னார்கள். டாக்ஸி வந்துவிட்டது. டாக்ஸி வாசலில் நிற்கிறது. லக்கேஜுகள் எல்லாம் ரெடியாக இருக்கிறது. ஒரே ஒரு பிடிவாதத்துடன், ஒரு உறுதியுடன் இவர்கள் கீழே இறங்கினார்கள். அந்த டாக்ஸிக்காரன் கேட்கிறானா எங்கே செல்ல வேண்டும் என்று. அவர் சொல்கிறார், நான் அந்த டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்து விட்டோம், நாங்கள் லக்கேஜை எல்லாம் வைத்து விட்டோம். அந்த டாக்ஸி டிரைவர் கேட்கிறார் எங்கே செல்ல வேண்டும் என்று. எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. எதிரே இருக்கும் அந்த கண்ணாடியை, அந்த விண்ட்ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு நிலை, என்னுடைய மனநிலை. அப்பொழுது ஒரு பட்டாம்பூச்சி அந்த வழியாக வந்தது. அது நேரே இவருடைய காரை விட்டு சென்றது. அதை பார்த்த உடனேயே இவருக்கு வாயிலிருந்து திருவண்ணாமலை என்று வந்துவிட்டது. இவருக்கு பகவானை பற்றி நிறைய படித்திருக்கிறார். அந்த சமயத்தில் யோகிராம் சுரத்குமார் பகவானை பற்றி
அதனால் அந்த வண்ணாச்சி பூச்சியை பார்த்தவுடன் அவருக்கு நம்முடைய பகவானின் ஞாபகம் வந்துதான். உடனே திருவண்ணாமலைக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். அவர் சொல்கிறார், அது சொன்ன பிறகு மனம் நிம்மதியாகிவிட்டது எனக்கு. அப்படி ஒரு அலைபாய்ந்து கொண்டு அப்படி ஒரு குழப்பத்தில் எங்கு செல்வது என்று மலைத்து போய் நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சியாக பகவான் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டினார். நான் திருவண்ணாமலை என்று சொன்னேன். அதன் பிறகு மனம் சாந்தியாகிவிட்டது. உடனே நாங்கள் நேரே திருவண்ணாமலைக்கு வந்தோம். அந்த இரவு வேளையில் சேஷாத்ரி ஆசிரமத்தில் தங்கினோம். அடுத்த நாள் விடிகாலை ஒரு 5 மணி அளவில் அவர்கள் இங்கு வந்தார்கள். நம்முடைய ஆசிரமத்திற்கு பிரதான் மந்திருக்கு வந்தார்கள். நான் அவர் வந்தவுடன் அவர்களை பார்த்தேன். அவர்கள் மிகவும் அடக்கத்துடன் இருந்தார்கள். கைகூப்பி வணங்கினார்கள். அதன் பிறகு அவரை நான் சொன்னேன், நீங்கள் போய் இந்த சுற்றி வாருங்கள், பகவானை சுற்றி வாருங்கள், அங்கே சமாதி மந்திரது, பகவானை போய் சுற்றி வாருங்கள் அங்கே என்று சொல்லி அனுப்பினேன். அந்த ஆரத்தி நேரம் வந்த பொழுது நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் ஆரத்தி செய்யுங்கள். அவர் விக்கித்து போய் நின்று விட்டார். அம்மா, நான் மிகவும் பெரிய பாபி, என்னை ஆரத்தி செய்ய சொல்லாதீர்கள், என் கைகளால் நான் ஆரத்தி செய்ய விரும்பவில்லை என்றெல்லாம் சொன்னார். அவர் கண் கலங்கியது. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, எனக்கு பகவான் உங்களைத்தான் காட்டுகிறார், உங்களுக்குத்தான் அப்பொழுது அந்த தகுதி இருக்கிறது என்ற அர்த்தம், நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும், தயவு செய்து வந்து செய்யுங்கள் என்று அவரை வற்புறுத்தி அழைத்து சென்றேன். அவர் ஆரத்தி செய்தார். அழுது கொண்டே செய்தார். ஆரத்தி செய்த பிறகு அந்த இதெல்லாம் முடித்த பிறகுதான் என்னிடம் வந்து அவர்களுடைய கதையை சொன்னார்கள். இந்த மாதிரி நாங்கள் பகவான் எங்களுக்கு வழிகாட்டினார். அப்பொழுது அவர் சொன்னார், முதலில் ஒரு வண்ணத்தி பூச்சி வந்தது, உடனே எனக்கு அது பகவானை அடையாளம் காட்டியது. நான் திருவண்ணாமலை என்று கூறிவிட்டேன். நாங்கள் திருவண்ணாமலை வரும் வரையில் அத்தனை வண்ணத்து பூச்சிகளை பார்த்தோம். நம்பவே மாட்டீர்கள். இரண்டாக வரும், அப்புறம் 3ஆக வரும், அப்புறம் கூட்டம் கூட்டமாக வண்ணத்து பூச்சிகளை பார்த்து கொண்டே வந்தோம். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நிறைய வண்ணத்து பூச்சிகளை நாங்கள் வழியில் பார்த்து கொண்டே வந்தோம். எனக்கு உடனே பகவான் தான் எனக்கு வழிகாட்டுகிறார், நாம் சரியான வழியில் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு திக்கற்ற நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கையில் இப்படி ஒரு அருள், இப்படி ஒரு அடையாளம் காட்டி வழிகாட்டுதல் நடந்தது என்று அவர் வியப்போடு சொன்னார். இன்றைக்கு நான் இங்கு வந்த பிறகு நாம் என்ன காரியம் செய்துவிட்டோம், நாம் செய்தது தவறா என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் நான் பாப்பி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் நிறைய வந்து என்னை ஆரத்தி அல்லவா காட்டச் சொல்லிவிட்டீர்கள். இது எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதலை, எப்பேற்பட்ட ஒரு அருளால் பகவான் என்னை ஆட்கொண்டுகிறார் என்று அவர் இருவருமே மனமுருகி சொன்னார்கள். அதன் பிறகு அவர்களுடைய இந்த தாய் தந்தையை பற்றி சொன்னார்கள். உடனே அவர்களுக்கு 2 நாம நோட்டுகளை எடுத்து கொடுத்து, நீங்கள் நாமம் எழுதுங்கள், இந்த ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்க வேண்டும், அவர்கள் உங்களை துன்புறுத்தக்கூடாது, மாறாக அன்போடும் பாசத்தோடும் நடத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு பிரார்த்தனையோடு இதை எழுதி வாருங்கள். நீங்கள் ஒரு 3/4 வாசி எழுதும் போதே பல விஷயங்கள் மாறிவிடும் என்று அவர்களுக்கு, ஏனால் அதை நாங்கள் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பகவானுடைய அருள், அவருடைய நாமத்தின் மூலம் எப்படியெல்லாம் பக்தர்களுடைய வாழ்க்கையில் லீலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அதை வாங்கி கொண்டார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள். அதன் பிறகு 2 வருடங்கள் நான் அவர்களை பற்றி, அவர்களிடமிருந்து எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. அவ்வப்பொழுது எனக்கு அவர்கள் ஞாபகம் வரும்பொழுதெல்லாம், சரி, பகவான் இருக்கிறார், பகவானுடைய நாமம் இருக்கிறது, அவர்கள் அதை எழுதினால் கண்டிப்பாக அவர்களுக்குரிய பலன் கிடைக்கும் என்று பேசாமல் விட்டுவிட்டேன். அதன் பிறகு மீண்டும் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அவர்கள் திரும்ப போய் மிச்ச 25 நாட்கள் இருந்ததாம். 5 நாட்களிலேயே இவ்வளவு அமக்கலம் நடந்தவர்கள் வீட்டை விட்டு சென்ற பிறகு 25 நாட்கள் அவர்கள் க்ஷேத்ராடனம் மாதிரி அங்கங்கு சென்று விட்டு பிறகு நேரே அமெரிக்கா போய்விட்டார்கள். தாய் தந்தரை பற்றி நினைக்கவில்லை, அங்கே போகவும் இல்லை. அதன் பிறகு அங்கே போய் கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் அவர் எழுத ஆரம்பித்தாராம்.
இருவருமே, அவரும் அவர் மனைவியும் பகவானுடைய நாமத்தை எழுத ஆரம்பித்தார்களா. அதன் பிறகு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி ஒரு 60% எழுதிவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் ஒரு நாள் அவருடைய தந்தையாருக்கு ஃபோன் செய்தாராம். அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துதான். அவர் தந்தை அன்போடு பண்போடு பேசினாராம். அவருடைய தாயும் பரிவோடு பேசினாரா. இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். பிறகு அவர்கள் முழுவதும் எழுதி முடிப்பதற்கு ஒரு 1.5-2 வருடம் ஆகிவிட்டது. அதன் பிறகு அவர்கள் வந்தபோது அவருடைய அம்மாவும் அப்பாவும் மனம் மாறி அவர்களை வரவேற்றார்களாம். அதன் பிறகு எல்லாமே மாறி இருந்தது. நான் சுவாமியிடம் என்ன வேண்டிக் கொண்டேனோ அந்த நிலைக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டது. இது சுவாமியுடைய நாமத்தின் பெருமையின்றி வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு அவரை பற்றி நாங்கள் நினைக்காத நேரத்தில் கூட அவர் வந்து பட்டாம்பூச்சியாக எங்களுக்கு வழிகாட்டி எங்களை தகுந்த ஒரு இடத்திற்கு அழைத்து வந்து அவருடைய கோவிலில் அவருக்கு எங்களை வழிபாடு செய்ய வைத்து அவருடைய நாமத்தை எழுத வைத்து அவருடைய அருளால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார்கள். எங்களுக்கு பெற்றோர்கள் மீண்டும் கிடைத்தனர் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே பகவானுடைய அருள். இருவருமே அவர்களுடைய பெற்றோர்களை ஏதோ ஒரு விதத்தில் இழந்து அவர்களுடைய அன்பை இழந்து தவித்தவர்கள். பகவான் எப்படி அவர்களுக்கு வழிகாட்டி தன்னுடைய அருளை காட்டி வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் என்று பார்க்கிறோம். பகவானுடைய அருள் எப்பேற்பட்ட விசித்திரங்களை செய்கிறது. அந்த அருளை நம்பி அல்லவா நாம் மூச்சு விடுகிறோம். நம்முடைய மூச்சும் பேச்சும் யோகி ராம் சுரத்குமாராக ஆக வேண்டும், நம்முடைய குருநாதராக ஆக வேண்டும் என்று நாம் ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு அழகிய சில விஷயங்களை பார்ப்போம். பகவானுடைய பெரும் லீலை என்று சொல்லலாமோ அருள் என்று சொல்வோமோ எதுவாயினும் சரி, திண்டுக்கல்லில் மணி அலாய்ஸ் ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது. அதனுடைய ப்ரொப்ரேட்டர், அதனுடைய சொந்தக்காரர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள். அவர் நம் பகவானின் திருவடியை சேர்ந்து விட்டார். அவருடைய மகன் மகாராஜன் அவர்கள் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூர்ந்துள்ளார். 1987 தான் முதல் முறையாக திருப்பதி செல்லும் பொழுது அவருடைய தந்தை, தாய், அவருடைய தம்பி, தங்கை, இவர் ஒரு குடும்பமாக வழியில் திருவண்ணாமலையில் இறங்கி நம் சுவாமியை பார்க்க சென்றார்களாம். அதுவும் எப்படி, அவருடைய கார் டிரைவர் இங்கே திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய மகாத்மா இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை கூட்டிச் சென்றாராம். அவர் தந்தை சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு எப்பொழுதுமே மகான்களிடம் பெரும் பக்தியும் ஈடுபாடும் உண்டாம். உடனே அவர் பரபரவென்று பழங்களை எல்லாம் வாங்கி அவருடைய பகவானுடைய சந்நிதித்தர் இல்லத்திற்கு சென்றார்கள். பகவான் வெளியே வந்து கதவை திறந்து அவர்களை வரவேற்றார். கம்மன் என்று சொன்னாரா. நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். அதிலிருந்து பகவானுடைய அந்த தெய்வீகத்தை அவர் உடனேயே புரிந்து கொண்டார். இவர் சாதாரண பிச்சைக்காரர் அல்ல, இவர் தெய்வீக பிச்சைக்காரர், சிவனார் என்று அவர் புரிந்து கொண்டாராம். அதன் பிறகு மிகவும்
பக்தி பண்ண ஆரம்பித்தார். ஒரு வீடு கட்டினார், அதற்கு ராம்ஜி இல்லம் என்றே பெயர் வைத்தார். ஒரு லாரி வாங்கினார், அதற்கு ராம்ஜி டிரான்ஸ்போர்ட் என்று பெயர் வைத்தார். அந்த லாரியை அவர் எடுத்த பிறகு முதல் நாள் அந்த லாரியை வெளியே எடுக்கிறார். ஒரு காரியத்திற்காக அவர் வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் இருக்குமா. இவர் லாரியை எடுக்க சொன்ன போது ஒரு வேப்பங்கிளையானது அதன் மேல் பட்டு காலை இருட்டில் அந்த ராம்ஜி டிரான்ஸ்போர்ட்ஸில் ரா என்ற அந்த லெட்டரை அது சேதப்படுத்தி விட்டதா. இவர் பதைத்து போனார். லாரியை எடுக்கிறோம், பகவானுடைய நாமத்தில் முதல் எழுத்து இந்த மாதிரி ஆகிவிட்டதே என்று பதைத்து போனார். உடனே அவர் சொன்னார், இந்த வேப்பங்களையை நாம் வெட்டிவிட வேண்டும் என்று. அப்பொழுது அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர், வேறு யாரும் இல்லை. ஆனால் மறுநாள் காலையில் யாரோ ஒருவர் 25 வயது இருக்கும் ஒரு இளைஞர் அந்த கிளையை வெட்டி கொண்டிருந்தாராம். இவர்கள் யாரிடமுமே சொல்லவில்லை, வெட்டுவதற்கு ஏற்பாடு எதுவும் செய்யவில்லை. முதல் நாள் அவர் சொன்னதுதான், சுவாமியுடைய நாமத்துக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தியதோடு சரி யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் காலை வேளையில் ஒருவர் 25 வயது இருக்கும் ஒரு இளைஞர் அதை வெட்டினார். வெட்டி முடித்தவுடன் காணாமல் போய்விட்டார். அவர் யார், எங்கிருந்து வந்தார், அந்த கிளையை ஏன் வெட்டினார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இப்படி ஒரு அதிசயம் அவர்களுக்கு நடந்தது. பகவானே அதற்கு ஈடுகட்டியார் போல் அவரே வந்து செய்தாரோ என்னவோ என்றுதான் இவர்களுக்கெல்லாம் மனதில் பட்டதான். அந்த இளைஞரை முன்பின் பார்த்ததில்லை, அவர் எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை, தேடினால் கூட. இவருடைய தந்தை சிவசுப்பிரமணியம் அவர்கள் மெஜுரா ஸ்டீல்ஸ் அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர். அவர் சென்னைக்கு அந்த பிஸ்னஸ் விஷயமாக ஏதோ வேலையாக சென்றிருந்தார். அங்கு அவருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி வந்துவிட்டது. அந்த வயிற்று வலியில் துடித்து போனார். எத்தனையோ வயிற்றில் பிரச்சனைகள், வயிற்றில் இந்த கட்டி உடைந்து விட்டது என்றெல்லாம் டாக்டர்கள் சொல்லி உடனே அவரை மதுரையில் வடமலையான் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்தார் ஒரு டாக்டர். இவர்கள் புறப்பட்டார்கள். இவருக்கு சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு யாரோ தன் கூட வருவது போலவே இருந்ததா. அவருடைய வாய் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. அவருடைய உணர்வில் யாரோ ஒருவர் தன் கூட வந்து கொண்டிருப்பது போலவே தோன்றியதாம். எமர்ஜென்சி ஆபரேஷன் என்று சொல்லிவிட்டார்கள், அவசர அறுவை சிகிச்சை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த நாளைக்கு இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்தது. அந்த ஆபரேஷன் நடந்து முடிந்த பிறகு இவருக்கு நினைவு வந்து இவர் கண்ணை திறந்து பார்த்த போது இவர் கேட்ட கேள்வி, பச்சை தலைப்பாகை கட்டி இங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தாரே, அவர் எங்கே? என் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாரே, என் கூடவே சென்னையிலிருந்து வந்தாரே, இங்கே என் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாரே, அவர் எங்கே என்று கேட்டார். அழுக்கு உடை அணிந்திருந்தார், பச்சை தலைப்பாகை கட்டியிருந்தாரே. அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் அந்த மாதிரி யாரையுமே இங்கே பார்க்கவில்லை, உங்களோடு யாரும் வரவில்லை, இங்கு ஆபரேஷன் தியேட்டரில் வேறு யாரையுமே விடமாட்டார்கள் என்று அவர்கள் சொன்ன பிறகு அவருக்கு பளிச்சிட்டு விட்டது. அடடா, அது நம் பகவான் தான் வந்திருக்கிறார். பச்சை தலைப்பாகை அவருக்கு பொறி தட்டியது. உடனே அவர் அதன் பிறகு தேறிவிட்டார், விரைவாக தேறிவிட்டார். பிறகு அவருடைய வீட்டின் கன்னி மூலையிலேயே பகவானுக்கு ஒரு பூஜை செய்து பகவானுடைய வழிபாட்டு மன்றம் பணி ஆரம்பித்தார். அந்த ஆரம்ப விழாவில் அவருடைய வீட்டில் பூஜை நடந்தது. ஆனால் விழாவானது SSK மண்டபம் என்ற ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
அந்த விழாவில் கடைசியாக 3 பேர் தங்கியிருந்தார்கள் அவருடைய வீட்டில். இந்த மண்டபத்துக்கு செல்வதற்கு முன்பு சிவசுப்பிரமணியம் அவர்கள், அதன் பிறகு என்ஜினியர் சத்யநாராயணன், இன்னொரு என்ஜினியர், மூவரும் திடமென்று பகவானுடைய கண்களிலிருந்து, பகவானிடம் இருந்து நீல ஒளி வந்ததா. மூவருமே அதை பார்த்திருக்கிறார்கள். பகவான் அவ்வளவு பிரத்யட்சமாக இவருக்கு காட்சியளிப்பது, பல லீலைகளை செய்வதுமாக இருந்திருக்கிறார். இவருக்கு ஒரு முக்கிய வேலை வரப்போகிறது அல்லவா? பகவானுக்கு முன்னாலேயே தெரியும் இவருடைய பங்கு என்ன என்று. மிக மிக முக்கியமான பங்கு. என்ன பங்கு அது? நம்முடைய ஆசிரமத்தில், பிரதான் மந்திரில் பகவானுடைய மூர்த்தியை நாம் தினம் 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 அருகே பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த மூர்த்தி பஞ்சலோக வடிவெடுத்தது இந்த சிவசுப்பிரமணியனுடைய மணி அலாய்ஸ் தொழிற்சாலையில் தான். அதை திரு ப்ரொஃபஸர் தின்னப்பன் அவருடைய மேற்பார்வையிலும் இங்கே சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய தொழிற்சாலையில் பொன்களால் அந்த சிலையானது உருவாக்கப்பட்டது. சரையூ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவரும் KR தங்கராஜ் என்பவரும் மற்ற பக்தர்களுமாக சேர்ந்து இதற்கு உதவி செய்தார்கள். முதலில் அந்த சிற்பியானவர் ஆசிரமத்தில் பகவான் அருகிலேயே இதை செய்யலாம் என்று வேண்டிக் கொண்டாராம். ஆனால் பகவான் மறுத்துவிட்டு திண்டுக்கல்லில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர் அருளாது சிவசுப்பிரமணியனுடைய தொழிற்சாலை பயபக்தியோடு நடைபெற்றது. அந்த சிலை அங்கு திண்டுக்கல்லிருந்து புறப்படும் நேரத்தில் பெருமழை கொட்டியதாம். எந்த ஒரு பூஜை செய்தாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும் உடனே ஒரு மழை பெய்தால் அது தேவர்களுக்கு அங்கீகரிப்பு, தெய்வத்திற்கு உகந்தது, தெய்வத்தினுடைய அருள்தான் அந்த மழை என்று நிச்சயமாய் கொள்ளலாம். இது ஒரு ஆஸ்பீஷியஸ் சைன், தெய்வத்தினுடைய அங்கீகரிப்பு அதில் இருக்கிறது என்பதை காட்டும் ஒரு நிகழ்ச்சி அது. 1996 சிவசுப்பிரமணியம் அவர்கள் பகவானுடைய திருவடிகளை அடைந்து விட்டார். அப்பொழுது அவருடைய மனைவி அந்த தாக்கம் தாங்காமல் மிகவும் அழுது கொண்டே இருந்தார். பிறகு அவர்கள் எல்லோரும், அவர், திரு மகாராஜன், அவருடைய தம்பி, தங்கை, அம்மாவை கூட்டிக் கொண்டு பகவானுடைய தரிசனத்திற்காக ஆசிரமம் வந்தார்கள். காலை ஒரு 7:30 மணி இருக்கும். பகவான் உடனே அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார். எப்படி உட்கார வைத்தார் என்றால், அவர்கள் அம்மா உட்கார்ந்தார். அதன் பிறகு மகாராஜன் உட்காரப் போனார். உடனே பகவான் அவரை தடுத்து ஒரு இடம் விட்டு உட்கார் என்று சொன்னார். ஒரு இடம் விட்டு மகாராஜன் உட்கார்ந்தார். அவருக்கு அடுத்து அவருடைய தம்பி, தங்கை உட்கார்ந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புதிராக இருந்தது, பகவான் ஏன் ஒரு இடம் விட்டு உட்கார சொன்னார் என்று. பகவான் நன்கு ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய மனைவி அழுது, சுவாமி, அவர் எங்களையெல்லாம் விட்டு போய்விட்டாரே என்று புலம்பி அழுத போது பகவான் சொன்னாராம், அம்மா, வருத்தப்படாதீர்கள், அவர் சேருகிற இடத்தில் போய் சேர்ந்து விட்டார். அவர் சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்திருக்கிறார். இந்த பிச்சைக்காரனிடம்தான் இருக்கிறார் என்று பகவானே வாய்விட்டு சொன்னாராம். இந்த பிச்சைக்காரனுடன் தான் இருக்கிறார் அம்மா, இப்பொழுது அவர் உங்கள் கூடத்தான் இருக்கிறார், இதோ இங்கேதான் இருக்கிறார் என்று காண்பித்தார். அந்த அம்மாவின் அருகிலே ஒரு இடம் விட்டு உட்கார சொன்னார் அல்லவா? பகவான் சொல்கிறார், இப்பொழுது அவர் இங்கேதான் இருக்கிறார் அம்மா, இந்த பிச்சைக்காரனுடன் தான் இருக்கிறார்.
சேர வேண்டிய இடத்தில் அவர் சேர்ந்து விட்டார் அம்மா என்று உணர்த்தி அவரை அமைதிப்படுத்தினார். அவர்கள் பகவான் அவர்களை மிகவும் விசேஷமாக அவர்களை உட்கார வைத்து ஒரு பெரும் அருளை செய்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது இருந்த ட்ரஸ்டி 2-3 முறை உள்ளே வந்தாராம். அப்பொழுது பகவான் அவர்களை போகச் சொல்லிவிட்டு, இங்கே யாரும் வரக்கூடாது, நீங்களும் வராதீர்கள், யாரையும் வரவிடாதீர்கள் என்று சொன்னாராம். அவருடைய அதன் பிறகு பகவானே யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுராயா என்று 10 நிமிடங்கள் பாடிக்கொண்டிருந்தார். பகவான் பாட பாட இவர்கள் பாட 10 நிமிடங்கள் பகவானே பாடிக்கொண்டிருந்தார். அதன் பிறகு இவர்கள் ஒவ்வொருவரையும், மகாராஜன் அம்மா, மகாராஜன் அவர்கள், அவருடைய தம்பி தங்கை எல்லோரையும் நன்கு ஆசீர்வதித்து பழங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்கிறார். இதில் ஒரு புதிய காட்சி அல்லவா நமக்கு கிடைக்கிறது. பகவான் தன் வாயினாலேயே தன்னுடைய பக்தர் ஒருவர், அவர் ஆபரேஷன் நடக்கும் பொழுதே பகவான் கூட வந்தார் என்கிறார். சென்னையிலிருந்து கூட வந்தார். ஆபரேஷன் முடிந்து அவர் மறுநாள் காலை கண்விழிக்கும் பொழுது இங்கே இருந்தாரே அவர் எங்கே என்று கேட்கிறார். பச்சை தலைப்பாகையோடு அழுக்கு உடையோடு இங்கே உட்கார்ந்திருந்த பெரியவர் யார் என்று கேட்கிறார். ஒரு முழு உணர்வும் வந்த பிறகு அது பகவான் தான் என்று புரிந்து கொள்கிறார். அந்த பகவான் பின்னால் அவருக்கு தன்னுடைய சிலையை வார்க்கும் அந்த பணியை அவருடைய தொழிற்சாலையில் நடத்துவதற்கு பேரருள் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பகவானுடைய மூர்த்தியானது காலம் காலம் காலமாய் வழிபடப் போகிறது. பகவான் ஒரு முறை இந்த பர்ணசாலையில் இருக்கும்பொழுது சொன்னார், இந்த ஆசிரம் நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகளை காணும், நூற்றாண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும், உலகை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறினார். It will live, it will flourish, it will be here for centuries and centuries and centuries. Father's blessings will spread from here everywhere. அந்த மூர்த்தி, எந்த மூர்த்தியில் இருந்து இப்பொழுது பகவான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதற்காக பகவான் அந்த மூர்த்தியில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அவர் எங்கும் நிறைந்தவர். நம்முடைய வழிபாட்டுக்கு உரிய மூர்த்தியாக அந்த இடத்திலிருந்து இன்டென்ஸ் வைப்ரேஷன், அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருமழையாய் வந்து கொண்டே இருக்கிறது. பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஆசிரமத்துக்கு வந்தவர்கள் ஒருபொழுதும் பெரும் கையோடு திரும்புவதில்லை என்று. பகவானுடைய அன்பையும் அருளையும் எல்லோரும் அள்ளி செல்ல வேண்டும். அது நிச்சயம் கிடைக்கும். வருபவர்கள் பகவானை மட்டுமே நினைத்து பகவானை பார்ப்பதற்காக அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு பயபக்தியோடு வந்தார்களானால் பகவானுடைய பெரிய அன்பும் அருளும் அவர்களுக்கு நிறைய கிடைக்கும். திருப்தியோடு அவர்கள் செல்வார்கள். பகவானை தவிர வேறு ஏதேனும் பார்க்க வேண்டும், வேறு எதையாவது குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வந்தார்களானால் அவர்களுக்கு அதற்குரிய வேறு விதமான அருளையும் வழங்குவார் பகவான். ஆனால் பகவான் சொல்லியிருக்கிறார், ஆசிரமத்திற்கு வருபவர்கள் அவரவர்களுடைய அகங்காரத்தை வெளியிலேயே விட்டுவிட்டு பயத்தோடும் பக்தியோடும் இந்த பிச்சைக்காரனை நினைத்து அணுகினார்களானால் என் தந்தை அருள்மழை பொழிவார். இதோ இங்கே இந்த பகவானுடைய மூர்த்தியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலியில் இருந்து கொண்டுதான் சொன்னார் பகவான். இதை நாம் மனதில் இருத்தி இந்த பகவானுடைய திருப்பாதங்களில், தாமரை திருவடிகளில் இன்றைய பிரார்த்தனையை செலுத்துவோம்.